வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு நான் பாஸ் பண்ணிடுறேன். நாளைக்கு, அதாவது ஏப்ரல் 23 எலெக்ஷன். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளை ஆள போகிறது யாரு அப்படின்ட்டு முடிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தயவு செஞ்சு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. அதாவது நல்ல வேட்பாளர்னா அவங்க கட்சி தேர்ந்தெடுங்க. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ வந்தால் என்ன செய்யறன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்களால நமக்கு எதாவது யூஸ் இருக்குதா அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி அந்த கட்சியை கொஞ்சம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய ஓட்டை செலுத்துங்க. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. உங்களுடைய ஓட்டு வேல்யூபிளாக இருக்கணும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கண்டிப்பாக எல்லாமே ஓட்டு போடுங்க. நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளை ஆள போகிறது அவங்க தான். ஓகேங்களா? ரைட்டு. நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேன். ஒரு ஹிண்ட்ஸ் வேணால் கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்காங்களே. அதுலேருந்தே தெரிஞ்சிடும் நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்ட்டு. அதாவது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா, கடத்தல், அதுக்கப்புறமா இன்னும் என்னென்னமோ சொல்லிட்டு போகலாம். ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, இதுக்கெல்லாம் எதிரானவன் நான். அப்படிங்கும்போது எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. பின்குறிப்பு, நான் எந்த கட்சியும் இதில் ஆதரிக்க கிடையாது. இதில் நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு உரைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஓகே, நாளைக்கு எல்லாமே நேரத்தில் போய் ஓட்டு போட்டுருங்க. ஓட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அட் த சேம் டைம் வேஸ்ட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டுக்கு வந்துடலாம். அதாவது இப்போ ட்ரம்ப்பு ஏண்டாப்பா ஈரானை போய் தொட்டோம், இப்போ கெட்டோம் அப்படின்ட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். ஃபஸ்ட்டு வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஈரானை அப்படி கெத்தாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். அதாவது ஹார்முஸ் ஜோன்னால இவ்வளோ ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ட்ரம்ப் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அதாவது வெனிசுலாவை தூக்கின மாதிரி தூக்கிடலாம் அப்படின்னு தான் உள்ளே போனார். ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக ஈரான் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட யூஎஸோடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் இஸ்லாமாபாத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் ஃபைனல் ஆகலை. இந்த சீஸ்ஃபயர் கொண்டு வந்தாங்க, 2 வாரத்துக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நைட்டு முடிய போகுது. இப்போ அது முடியறதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, இது அன்கண்டிஷனல் சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. கால வரையின்றி இந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்தத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நேற்று இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வர்றதா இருந்துச்சு. ஈரான் வர கிடையாது. அமெரிக்காவுடைய அந்த ஒரு டீம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. ஜேடி வான்ஸும் இஸ்லாமாபாத்துக்கு வர வேண்டிய ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய 10 பாயிண்ட்ஸை அவங்க ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஹார்முஸ் ஜோனை ஓப்பன் பண்ணுறோம். இந்த வார் பெர்மனண்டாக நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே ஹார்முஸ் ஜோனில் பிளாக்கேட், அதாவது முற்றுகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க ஈரான் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் முற்றுகையை ரிமூவ் பண்ணுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னமும் இப்போ வந்துட்டு இருக்கிற நியூஸ்லாம் என்ன வந்துட்டு இருக்குது அப்படின்னா, ஈரான் அவங்களுடைய ஷிப்பு எல்லாமே அதாவது யூஎஸ் எப்படி முற்றுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு வேவு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கிறதா ரிப்போர்ட் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஈரான் சம் ஷிப்ஸை அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய தலைவலி ஆகி போச்சு. ஏண்டாப்பா ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு ரொம்பவும் ஒரு ஃபீலிங்கில் இருக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். இப்போ அவருடைய வீரியம் அவருடைய என்ன சொல்கிறது, அவருடைய வேகம் ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில். முன்ன எதுக்கு எடுத்தாலும் ஒரு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ அவருடைய வேகம், அந்த ஸ்பீடு குறைஞ்சிருச்சு. ஈரான் கெத்தாக நிற்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் இப்போ சீஸ்ஃபயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. அன்கண்டிஷனல் எக்ஸ்டெண்டட் த சீஸ்ஃபயர். ஓகே, இந்த கலைபரத்துக்கு மத்தியில் எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டு அதாவது டோ ஜோன்ஸ் 0.6% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் இண்டெக்ஸ்
0.5%, S&P 500 0.6% டவுனில் க்ளோஸ் ஆகுது. நம்ம ஏசியன் மார்க்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா மார்னிங் அதாவது மிக்சடு ட்ரெண்டில் இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி 0.5% ஹையில் போயிருந்துச்சு. ஹேங்ஸாங் இண்டெக்ஸ் 1% டவுனு அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிடுச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி 100 to 150 பாயிண்ட்ஸ் டவுனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,417 வந்து 24,350 வந்துருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூவாக தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனாக நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஃபைனலாக சென்செக்ஸ் 756 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 78,516 செட்டில் ஆகுது. நிஃப்டி 198 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 0.81%, 24,378 வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ராடர் டிசஸை பொறுத்தவரையும் அவுட் பர்ஃபார்மில் இருந்துச்சு. அதாவது மிட் கேப் இண்டெக்ஸ் 0.5%, ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 1% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டார் இன்னைக்கு வந்து நியர்லி 4% டவுன் ஆகுது. அதாவது ஹெச்சிஎல் டெக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் எஸ்டர்டே கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் ஒரு வீக்கான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால் ஐடி ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 4% டவுனில் போயிடுது. ப்ரைவேட் பேங்க் 0.5%, ஆயில் அண்ட் கேஸ், எஃப்எம்சிஜி, மீடியா, மெட்டல், ரியாலிட்டி 0.5% டவுனில் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ருபி 93.80 வந்து செட்டில் ஆகுது. அதாவது ருபி வந்து ஒரு 1 வீக் அப்ரிசியேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த லாஸ்ட் 3 டேஸாகவே வந்து டிப்ரிசியேட் ஆகிட்டு இருக்குது. 93.8 வந்துருக்குது. எஸ்டர்டே 93.50 வந்து செட்டில் ஆயிருக்குது. ஓகே, இதுதான் போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு. டெக் மகேந்திரா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்லை. நெட் ப்ராஃபிட் 1,353 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 1,500 crore. ரெவென்யூ 15,076 crore கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் 15,000 crore. ஸோ ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் இல்லை. இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான். ஓகேங்களா? இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸு. நாளைக்கு தேர்ஸ்டே ஆதித்யா பிர்லா ஏஎம்சி அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், இன்ஃபோசிஸ் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட், யூடிஐ ஏஎம்சி இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 300 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னா, அதாவது ஒரு 3 நாளாக கண்டினியூவாக மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட் ஒரு செல்லிங் ப்ரெஷர் டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிடுது. பட் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம மார்க்கெட்டு 25,200 22,200 வந்துச்சு. 3000 பாயிண்ட் இறங்கும் போது நம்ம வந்து ஃபீல் பண்ணல. ஸோ அந்த 200 பாயிண்ட் இறங்குறதுனா நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. எனிவே நம்ம மார்க்கெட்டு ஆஸ் ஆஃப் நவ் நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஒரு டிக்ளைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,500, அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் 24,600. ஓகேங்களா? அதான் எஸ்டர்டே வந்த ஹை. அதுக்கு மேலே போச்சுன்னா 24,800, 25,200 வரைக்கும் போகும். பட் இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,100 தான். இந்த 24,100ங்கிறது மேஜர் சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா? எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. 2,078 crore எஃப்ஐஸ் செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 1,048 crore செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 3,100 கோடி வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு தேர்ஸ்டே சென்செக்ஸோடைய எக்ஸ்பைரி இருக்குது. அதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயும் இல்லை. கால் அண்ட் புட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. ஹையர் சைடுன்னு பார்த்தோம் அப்படின்னா 79,000 காலில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. புட்டுலேயும் வந்து சொல்லிக்கிற மாதிரி நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு லைவ் மார்க்கெட்டில் தான் கிளியர் ட்ரெண்ட் தெரியும். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. உங்களுக்கு வந்து சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 50 மினிட்ஸ் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கிற சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,250. 24,250 மேஜர் சப்போர்ட் 24,100. இப்போ இருக்கிற இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,470. அதுக்கு மேலே போகிற பட்சத்தில் 24,600. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். பட் 24,600க்கு மேலே போகிற பட்சத்தில் இன்னமும் நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, இப்போ இந்த ரேலி வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டு இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணும்போது நல்லா இருக்கும். இது பாருங்க, நான் வந்து டே கேண்டலில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். டே கேண்டலை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இங்கே எப்போ வந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 2 அன்னைக்கு வந்து மார்க்கெட்டு 22,180 வந்து மார்க் பண்ணிட்டு இப்போ ஏப்ரல் 22
மார்க்கெட் 24,400 வந்துருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 24,600 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,200 வரைக்குமே போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. நான் எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நான் வந்து புல்லிஷ்க்கு வந்து ட்ரிகர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்க்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.